2021 தேர்தல எப்படி கமலஹாசன் வந்து டிஎம்கே பி டீமா இருந்தாரோ 2026ல விஜய் வந்து டிஎம்கே பி டீமா வந்து இந்த எலெக்ஷன்ல இறக்கி விட்டுருக்காங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு நாளையில இருந்து பாருங்க, விஜய் போட்டு தூக்கி போட்டு மிதிப்பாரு. சார் இவர் யாரு சார், பாடல் ரிலீஸ் ஆனே மாண்புமிகு அம்மா அவர்களே உங்களை நம்பிதான் நான் இருக்கேன். சேரம் உடஞ்சு போச்சு. தியேட்டருக்குள்ள போனா சீட்டை கிழிக்கிறது, சேருக்குள்ள மாநாடுக்கு போனா சேரை உடைக்கிறது, ஆடியோ லைன்ஸ் போனா அங்க இருக்கிறத உடைக்கிறது. இதெல்லாம் என்ன டிசிப்ளின்? நான் சொல்றேன், பேய்க்கும் சண்டைன்னு ஒரு டைலாக் வந்துருமா காஞ்சனா படத்து முனி படத்துலயும். 3வது இடத்துக்கு 2 பேருக்கு சண்டை, அது விஜயா சீமானான்னு தெரியல. பெரியார் போட்டோ வச்சிருப்பாங்க, பூமி பூஜை போடுறதுக்கு வந்து சாஸ்திரோத்திரமா ஐயரை கூப்பிட்டு எல்லாம் சூப்பரா பண்ணாங்க. அதோட ரொம்ப இது என்னன்னா, நான் கூட எங்க வீட்டுல அவ்வளவு நல்லா பண்ணலங்க எங்க பேசும்போது, ஓகேவா, வீட்டுக்குள்ள அவர் நடக்கிற இடத்துல போட்டு தண்ணி எல்லாம் அவ்வளவு பெரியாரிஸ்ட ஃபாலோ பண்ணி இந்த இதை பண்றாங்க. இவரும் ஒன்னும் இழைச்சப்பட்டவர் கிடையாதுங்க. மெர்சல் படம் வழி விஜய் 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 சொல்லிட்டு இருந்தாரு. மெர்சல் படத்துக்கு அப்புறம் ஜோசப் விஜய்னு தன்னோட சொந்த அடையாளத்தை காமிச்சது கிடையாது. இந்த மொத்த சினிமா இண்டஸ்ட்ரி கெடுத்ததே விஜய் தான். தனக்கு தானே போஸ்டரை போட்டுக்குது, தானே பணத்தை செலவு பண்ணிக்கிறது, நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கிறது, நான் தான் உலகத்திலே பெஸ்ட்னு சொல்லிக்கிறது. அனிலா தானே இருக்காங்க, தாவறது குதிக்கிறது. இவங்க எல்லாம் பார்த்தா நீ ஓட்டு போடுவியாப்பா? இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்தா நீ, நான் எதுவும் கேட்கல, நீ ஓட்டு போடுவியா சொல்லு. நீ என்ன உருட்டி அன்புதாசன் வந்து என்ன விஜய் ஜெயிச்சுதான் நாகராஜ் சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா நடக்காது. நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். விஜயால ஜெயிக்க முடியாது. விஜயே ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு விஜயோட தொண்டர்கள் மேல் 100% நம்பிக்கை இருக்கு. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சாமானிய நாகராஜ் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். அன்பு எல்லாருமே அன்பு செலுத்துங்க. சொல்லுங்க சார். நேற்று மதுரை மாநாட்டில் வந்து விஜய் வந்து என்ன பேசுறாருன்னா, இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபைட்டே டிஎம்கே டிவிகே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் வந்து மேடையில் பேசும்போது தமிழ்நாட்டில் இருந்த எல்லா கட்சி தலைவர்களையும் அதிமுக ஓட்டையும் அப்ரோப்ரியேட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவரோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு? தமிழ்நாடோட அரசியலே திமுக வேண்டுமா திமுக வேண்டாமான்றது தமிழ்நாடு அரசியல். ஆமா சார். 2016 மட்டும்தான், அதாவது போஸ்ட் எம்ஜிஆர் டெத் சொல்றேன், 2016 மட்டும்தான் வந்து ஜெயலலிதா வேணுமா ஜெயலலிதா வேண்டாமான்றது எலெக்ஷனை ஜெயலலிதா அவங்க மாத்தினாங்க. அதற்கு முன்னாடி நடந்த எல்லா எலெக்ஷனுமே வந்து திமுக வேணுமா திமுக வேண்டாமா நடக்கக்கூடிய எலெக்ஷன். சோ அவரும் வந்து குறிவைக்கும் ஒரு ஓட்டு வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். ஓகே. அதாவது 2021 தேர்தல எப்படி கமலஹாசன் வந்து டிஎம்கே பி டீமா இருந்தாரோ 2026ல விஜய் வந்து டிஎம்கே பி டீமா வந்து இந்த எலெக்ஷன்ல இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கட்சி யாரோ ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த முறை வாய்ப்பு வந்து விஜய் கொடுக்கப்பட்டிருக்கு, அடுத்த முறை வாய்ப்பு வந்து வேற ஒருத்தர் கொடுக்கப்படும், அவ்வளவுதான். இதனால் அதிமுக வாக்குகள் சிதறுமா திமுக வாக்குகள் சிதறுமா அப்படின்லாம் பார்த்தா, சொந்த காசுலயே திமுக வந்து விஜய் வைத்து சூனியம் வச்சுக்கிச்சு. என்னன்னா, விஜய் இறங்கின போது அவர் மொத்தமாக அதிமுக வாக்கை கையில் எடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா நடப்பது என்ன என்றால், அவர் முழுக்க அவர் 100 ஓட்டு வாங்குறாருன்னா அதுல 60% வாக்கு திமுகவோட வாக்கை தான் அவர் பிரிக்கிறார். குறிப்பாக 12% உள்ள சிறுபான்மையினர் வாக்கு, மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு 40% டென் பண்ற. இவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் விட்டு வெளில ஓட்டு போட்டதே கிடையாது. அவங்களுக்கு இன்னைக்கு விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்காரு. சோ தன்னோட சொந்த காசிலேயே திமுக சூனியம் வைத்துக் கொண்டது என்றுதான் சொல்லலாம். இதுதான் விஜயோட அரசியல். சரி, இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, டிஎம்கேவோட ஓட்டு என்ன பேங்க் இருக்கோ அதுல வந்து விஜய் டென்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுறாரு, ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் பேசுறாருல, அதோட கோர் வந்து யார்கிட்ட இருக்குன்னா அதிமுக கிட்ட இருக்கு. அப்படின்னும் போது ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் அவர் ஸ்ட்ராங்கா பண்ணும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸோட சென்டிமெண்ட்ஸ் வந்து விஜய்க்கு சைடு போறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? இல்லப்பா, இதுல வந்து நான் ஒரு விஷயம் மாறுபடுறேன் இந்த இடத்துல. சென்ற முறை கமலஹாசன் இருந்தார், உங்களுக்கு தெரியும். சென்ற தேர்தலில் கமலஹாசன் இருந்தார். அவர் பண்ணது என்னது, லைட்டை உடைச்சார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டார்ச் லைட் வச்சு டம்முன்னு உடைச்சு எல்லாம் பண்ணார். கடைசியில் என்ன, இன்னைக்கு எங்க இருக்காரு? திமுக கூட்டணியில இருக்காரு. திமுக கூட்டணியில கூட இல்ல, அறிவாலயத்துல ஒரு ரூம்ல ஒரு பெட்டை போட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த இடத்துல கூட்டணியில கூட கிடையாது.
அந்த பெட்ல ஓரமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். ஒரு ரூம் காங்கிரஸ்க்கு, ஒரு ரூம் திருமாவளவனுக்கு. இதுல வந்து ஷேரிங் ரூம் தான். கமலஹாசன் தனி ரூம்லாம் கிடையாது. ஷேரிங் ரூம் 3 பெட் போட்டிருக்கோம். ஒரு இடத்துல கொங்கு ஈஸ்வரன், ஒரு இடத்துல இவங்க. அந்த ரூம்ல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ரைட். மக்கள் இது புரிஞ்சுட்டாங்க. ரைட்டு. இது வந்து ஒரு எலெக்ஷன்லயும் டிஎம்கே பண்ற ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் மக்கள் வந்து ஆளே ஆக மாட்டாங்க. நீங்க அப்பாவை என்ன ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு. ஸ்டாலின் அப்பான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அங்கிள்ன்றாரு. நல்ல வேளை ஸ்டாலின் தாத்தான்னு சொல்லல. அது வரையும் சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி, இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல வந்து அங்கிள் அந்த மாதிரி பேசுறாருல சார். வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் வந்து மரியாதை இல்லாம பாய்ன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அங்கிள் சொல்றாரு. இது வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ்க்கு வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸுக்காக கரெக்டா இருக்கும். ஆனா மத்தவங்களா அதை எப்படி பாப்பா எடுத்துக்குவாங்க? இந்த ஜென்சி கிட்ஸ் ஓட்டே போட மாட்டாங்கப்பா. ஜென்சி கிட்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க. ஜென்சி கிட்ஸோட எலெக்ஷன் வந்து 2031 தான். 2026 எலெக்ஷன் கிடையாது. 2026ல ஐ திங்க் ஜென்சி கிட்ஸோட ஓட்டிங் வந்து 3% 4% தான் இருக்கும். ஃபுல் டேட்டா பார்த்துட்டு தான் சொல்றேன். ஐ கோ வித் டேட்டா தான். ஐம் நாட் சும்மா பிளஃப் பண்ணல. நான் ஒரு 3-4% தான் ஜென்சி கிட்ஸ் ஓட்ஸ் இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து ஜென்சி கிட்ஸ் ரெகுலரா நல்லா ஓட்டிங் வருவாங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2031 பெரிய இம்பாக்ட் இருக்கும். நிச்சயமா ஜென்சி கிட்ஸோட இம்பாக்ட் 2031 இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ ஜென்சி கிட் ஓட்ஸ் வந்து நீங்க நம்ப வேண்டாம். குறிப்பாக ரொம்ப 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 மைன்யூட்டா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இவரு இந்த மரியாதை இல்லாத அரசியல்னு சொல்றீங்க நீங்க. என்னது இந்த அங்கிள் கூப்பிட்டது, பாயின்னு கூப்பிட்டது, ஏதோ நீங்க சொல்றீங்க. பாயின்றது மரியாதை இல்லாத வார்த்தை கிடையாது. அவர் வந்து ஸ்டாலின் அங்கிள்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் திமுகல. பேச்சாளர் பாத்தீங்கன்னா பீப்பு 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 அதெல்லாம் மரியாதை இல்லாத பேச்சு அன்புதாசனுக்கு. ஆனா விஜய் அங்கிள் சொன்னதும் மோடியை பாயின்னு சொன்னதும் மரியாதை பேச்சு. இல்ல சார், இந்த இடத்துல நான் வந்து அவர் வந்து எப்படி பேசுறாருன்னா, இப்ப வந்து கட்சியில வந்து கீழ்நிலை தொண்டர்கள் வந்து எப்படி வேணா பேசுவாங்க. நிறைய வந்து அந்த லிமிட் மீறி பேசவும் தெரியும். ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவரை வந்து இண்டிகேட் பண்ணும்போது ஒரு முக்கியமான இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்துக்காலும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவாரு. இங்க வந்து மு.க. ஸ்டாலின் தான் சொல்லுவாரு. சரி, நம்மளுக்கு ஏற்கனவே அவர் வந்து அங்கிள். அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்களா விஜய் எல்லாம் ஒரு தலைவரே கிடையாது, 3வது கிரேடு மாவட்ட செயலாளர் தான் ஒத்துக்கிறீங்களா? அந்த இடத்துல சார் இப்ப சீமானோட அரசியலும் எப்படின்னா நம்ம மீம் கிரியேட்டர்ஸ். நீ தானப்பா சொன்ன இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் வந்து 3ஆம் தர தலைவர் தான் பண்ணுவாங்கன்ட்டு. அப்ப விஜய் 3ஆம் கட்ட தலைவர். அதே மாதிரியான பாலிடிக்ஸ் தான் சீமான் எடுக்கிறாரு. ஏன்னா நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் வந்து அலில் குஞ்சுகள்னு பேசுவோம்ல, அதே மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் சீமான் எடுக்கிறாரு. இங்க பாருங்க, நான் சொல்றேன், பேய்க்கும் சண்டைன்னு ஒரு டைலாக் வந்துருமா காஞ்சனா படத்துலயும் முனி படத்துலயும். 3வது இடத்துக்கு 2 பேருக்கு சண்டை. அது விஜயா சீமானான்னு தெரியல. விஜய் ஓட்டுவாங்க, சீமான் ஓட்டுவாங்க. இப்போ 2 பாலிடிக்ஸ் நடக்குது. யார் சிஎம் ஆனோன்னு சொல்லிட்டு என்டிஏ வர்சஸ் டிஎம்கே கூட்டணி. ஒன்னு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இல்ல ஸ்டாலின் முதலமைச்சரா ஒரு சண்டை. இன்னொரு சண்டை வந்து யாரு 3வது இடத்துக்கு பிரான்ஸ் மெடலுக்கு யாருக்கு சண்டை. ஒன்னு சீமானா இல்ல விஜயான்றது சண்டை. இல்ல விஜய் யார் ஓட்டு பிரிக்க போறா, சீமான் யார் ஓட்டு பிரிக்க போறாங்கன்ட்டு. சீமான் போடுற ஓட்டு வந்து அவங்க யாரும் ஓட்டுக்கே போட மாட்டாங்க. ஸோ அந்த 8% வந்து போடுற அந்த 8% அப்படியே மைனஸ் பண்ணிருங்க. ஓட்டு இன்க்ரீஸ் ஆகாது. பிளஸ் விஜய் வந்து சீமான் ஓட்டை சாப்பிடுவாருன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. ஓகே. ஏன்னா இவர் ஓட்டு போட்டோம், இவர் எதுவும் இது பண்ண மாட்டேங்கிறாரு, இது பண்ணுவோம். இல்ல சீமானுக்கும் அவரோட ஸ்ட்ரென்த், கேடர் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. கொஞ்சமா விஜய் பக்கம் போகுது, அதிமுக பக்கம் போகுது, திமுக பக்கம் போகுது. அவரோட ஸ்ட்ரென்த் அவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்காரு. சோ ஒரு அரசியல் கட்சியில ஒருத்தர் ரொம்ப நாள் பயணிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஆசை பாசம் இருக்குல்ல. ஒரு எம்எல்ஏ ஆனும், எம்பி ஆனும், கவுன்சிலர் ஆனும்னு. சீமானோட இருந்தா அது எதுவுமே ஆக முடியாது. புரியுதுங்களா? சீமானோட இருந்தா இப்போ விஜயோட உட்கார வேண்டியதான். அதான் விஜயோட ரைஸ் வந்து சீமானுக்கு தான் சீமானுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கும். கண்டிப்பா விஜயோட ரைஸ் வந்து சீமானுக்கு. இந்த 3வது பொசிஷன் யார் வருவான்றதுல விஜய் கொஞ்சம் ஹெட்டா இருக்காரு. அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம விமர்சனம் வைக்கும் போது அவர் வந்து கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு சொல்றாரு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றாரு. இவர் வந்து அதிமுகவோட தொண்டர்கள் ஓட்டு நமக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னராகவே இருக்காரு. அதிமுக மேல அவர் சாஃப்ட் கார்னரா இல்ல, அதிமுகவை நெக்லெக்ட் பண்றார். 50 வருஷம் அரசியல் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி. பட்டும் தமிழக அரசியலில் அதிக முறை தேர்தலை ஜெயித்த ஒரு கட்சி அதிமுக. அதிக முறை ஆட்சி காலத்துல இருந்த கட்சி. ரெட்டலேன்ற ஒரு பவர் இருக்கு தெரியுமா? ஆமா. அது இட் இஸ் போன எலெக்ஷன் 40 சீட்டு போட்டாங்களா? என்டிஏ தனியா இருந்தது, ஏடிஎம்கே தனியா இருந்தது, டிஎம்கே தனியா இருந்தது. அவங்க எலெக்ஷனை கான்சென்ட்ரேட்டே பண்ணல. 20% ஓட்டு வாங்கினாங்க ஏடிஎம்கே. அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஸ்ட்ரக்சர் இருக்கு, ரைட்? பிளஸ் ஏடிஎம்கே எப்பவுமே ஸ்டேட் எலெக்ஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், சென்ட்ரல் எலெக்ஷன்ல வீக்கா தான் பர்ஃபார்ம் பண்ணும். அது ஏடிஎம்கேயோட வரலாறு. இந்த முறை எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து சுற்றுப்பயணம் இருக்கு. 105 தொகுதி 106 தொகுதியை முடிச்சிட்டாரு. முதல்ல அவங்க தொண்டர்கள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. நான் திரும்பவும் சொல்றேன், தேர்தல் அன்னைக்கு பாருங்க, விஜய்க்கும் சீமானுக்கு ஒரே நம்பர் இருக்கும், which is be 0. சரி, இப்போ எடப்பாடி இப்போ வந்து விஜய் வந்து மேடையில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து ஒரு ஐடியா சொல்ற மாதிரி நான் தான் முதல்ல நிக்க போற மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு என்னுடைய ஃபேஸ் தான் எல்லா எம்எல்ஏ ஃபேஸும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னும் போது அவர் கட்சியில வந்து அவரை தவிர வேற எந்த ஃபேஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரே முடிவு பண்ணிட்டாரா?
அதாங்க அது யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. அது அந்த ஐடியா அந்த ப்ராம்ப்டர்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அப்ப சொல்லுவாங்க, அண்ணே இது சொல்லுங்கண்ணே அதை சொல்லுங்கண்ணே. அப்ப அந்த ப்ராம்ப்டர் யாரும் அடிச்சு விட்டுருப்பாங்க. இந்த விஜயோட படம் நண்பன் ஒரு படம் வரும்ல, அதுல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க தெரியுமா? நம்ம சத்யன் சார் பேசுவார்ல, அதே கான்செப்ட் தான் அது. ஸ்கிரிப்ட மாத்தி எழுதிட்டா தப்பா போயிடும். இது யாரோ ஸ்கிரிப்ட மாத்தி எழுதிட்டாங்க. அதை சொல்லியிருக்காங்க, நான் தான் உங்கள் விஜய் தான் தமிழகம் முழுக்க எல்லா இதுலயும் வேட்பாளர்ன்ட்டு. தமிழக அரசியலை புரிஞ்சுக்கணும். இது எம்எல்ஏ எலெக்ஷனை பொறுத்தவரையிலையும் ரைட். இந்த இப்ப இவர் சொல்றாருல ஒரு பாலிடிக்ஸ், அது எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு மட்டும்தான் ஒத்து போகும். திமுக கூட ஒத்து போகாது. ரைட், திமுக ஒத்து போகாது. ஏன்னா திமுகவே கேடர்ஸ் பேஸ்ட் பார்ட்டி தான். அதிமுக கேடர் பேஸ் பார்ட்டி. பட் அது இண்டிவிஜுவல் டிசிஷன், ஒரு சென்ட்ரிக் டிசிஷன். திமுக டிஸ்ட்ரிக்ட் அவங்க டிசிஷன் மேக்கிங் எல்லாமே மாறும். இப்ப நீங்க திமுகவையும் அதிமுக எதிர்க்கிறீங்கன்னா நீங்க வந்து புது டைப் பாலிடிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். அதிமுக பண்ற பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணா வேலைக்கு ஆகாது. நான் என்ன சொல்றேன், இத்தனை நாள் வந்து பெரியாருக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அம்பேத்கருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. நேத்தி மாநாடு நுழைவாயில வந்து எம்ஜிஆர் அண்ணா தானே வச்சாங்க, அம்பேத்கர்லாம் வைக்கலையே. ஏன் வைக்கல? ஏன் பெரியார வைக்கல? பெரியார் போட்டோ வச்சிருப்பாங்க. பூமி பூஜை போடுறதுக்கு வந்து சாஸ்திரோத்திரமா ஐயரை கூப்பிட்டு எல்லாம் சூப்பரா பண்ணாங்க. அதோட ரொம்ப இது என்னன்னா, நான் கூட எங்க வீட்டுல அவ்வளவு நல்லா பண்ணலங்க எங்க பேசும்போது. ஓகேவா, வீட்டுக்குள்ள அவர் நடக்கிற இடத்துல போட்டு தண்ணி எல்லாம் அவ்வளவு பெரியாரிஸ்ட ஃபாலோ பண்ணி இந்த இதை பண்றாங்க. ரைட், இது வந்து திமுக தனம். திமுக தான் என்ன பண்ணும்னா, பூஜையை போடும், காலையில வந்து பெரியார திட்டுவாரு, கடவுளே இல்ல நாங்க அவ்வளவுதான் அப்படின்னு திட்டுவாங்க. திருப்பி ஈவினிங் வந்து திருட்டு தினமா இந்த சூரியவம்சம் படம் வரும்ல, அதுல வந்து நம்ம மூஞ்சிய மூட்டு கோயிலுக்கு போவாங்கல்ல, அந்த கேஸ்ல போவாங்க உள்ள. அதே போலதான் இந்த கொஸ்டின் இருக்கு. திமுக செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, சொந்த காசுல சூனியம் வச்சிருச்சு. இவங்களை இறக்கி இந்த எலெக்ஷன் பார்க்கலாம்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் விஜய் வில் பி த பிகெஸ்ட் ரீசன் ஃபார் டிஎம்கேஸ் லூஸ்ன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ நம்ம வந்து அரசியல் காலத்தில் எடுத்துக்கிட்டா, இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்காங்க. இப்போ எதிர்கட்சி தான் நம்ம வந்து அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ற கட்சியா இருக்கும். அப்போ வந்து புது பிளேயர் வரும்போது அவங்களும் ஆன்டி இன்கம்பன்ஸை பேசும்போது அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் போகும்ல. ஸோ விஜய் வந்து புதுசா ஒரு கட்சி வராரு, அவரும் வந்து டிஎம்கே பாலிடிக்ஸ் பேசுறாருன்னா அவரையும் விமர்சனிக்க வேண்டிய இடத்துல அதிமுக இருக்காங்க. ஆனா விஜய் அவங்க விமர்சிக்கவே மாட்டிருக்காங்களே. எடப்பாடி நேத்து எடப்பாடி நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். நேத்து எடப்பாடி பார்த்தேன் சார், ஆனா அது கண்டினியூஸா இல்ல, இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் விமர்சிச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு நாளையில இருந்து பாருங்க, விஜய் போட்டு தூக்கி போட்டு மிதிப்பாரு. சார் இவர் யாரு சார், பாடம் ரிலீஸ் ஆனாலே மாண்புமிகு அம்மா அவர்களே உங்களை நம்பிதான் நான் இருக்கேன். நீ இதுல நான் கமலஹாசனை பாராட்டுவேன். ஓகேவா, விஸ்வரூப படம் இஷ்யூ வரும்போது தைரியமா இருந்தா அந்த மனுஷன். இவர் என்ன பண்ணாரு, செட் படுத்தே விட்டானையா அப்படின்னு போய் நீங்க மன்னிப்பு கேட்டவர் தான். நீங்க இந்த வீடியோ போடுங்க. நீங்க எந்த வீடியோன்னு மக்களுக்கு தெரியாது, அந்த வீடியோ ஆன்லைன்ல இருக்கு, இந்த எடிட்டிங்ல நீங்க போடுறீங்க அந்த வீடியோவை. மாண்புமிகு அம்மா அவர்களே, அதுல வேற அசிங்கன்னா இங்க இருந்து போறாரு, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போய் இதுல கொடநாடு பக்கத்துல உட்காந்துட்டு மன்னிப்பு கேட்கிறேன், என்ன பார்க்க விடுங்க அம்மா தாயேன்னு இது பண்ணிட்டு, அந்த தைரியம் இல்லாத மனுஷன் எப்படி அரசியல் பண்ண முடியும்? அதான் சார், நீங்க தைரியத்தை பத்தி சொல்றீங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஆணவ கொலை நடந்துச்சு, அதுக்கடுத்து வந்து கஸ்டோடியல் டெத் நடந்துச்சு. இப்போ வந்து அவரு மாநாடு போட்ட மதுரையில சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தின ஒரு விஷயம் கூட மேடையில பேசலையே. கடைசியில் வெளியே அங்கிள் என்ன பண்றீங்க இப்படி பேசிட்டு இருக்காரு. திமுக ஆட்சியில இந்த ப்ராப்ளம் நடக்குது. இவரே திமுக இருந்து அனுப்பப்பட்ட ஏஜென்ட் டீனா மாதிரி ஏஜென்ட் விஜய் இந்த எலெக்ஷனுக்கு, அவ்வளவுதான். திமுக அனுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏஜென்ட். அப்ப எப்படி திமுக பிரச்சனையை சொல்லுவார் அவரு? ஆனா இந்த திமுக ஏஜென்ட் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் அதிமுக தலைவர்களா பேசிட்டு தானே இருந்தாங்க. இல்ல அது வந்து என்னன்னா வந்து கொஞ்ச நாள் அது எதிர்பார்த்தாங்க. அதாவது திமுகவை தோற்படிக்கிறதுக்கு எல்லா காம்ப்ரமைஸும் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ரைட், அது வந்து தப்பு தாங்க. டே ஒன்ல சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் வந்து பர்சனலா நான் என்னன்னாலும் நான் பாஜக சப்போர்ட் பண்ணாலும் இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன பெரிய விஷயம் வித்தியாசமா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, அவங்களோட கோர் ஓட், டிஎம்கேவோட கோர் ஓட், அந்த மைனாரிட்டி ஓட்ஸை இவர் வந்து டேப் பண்றாரு. அதை வந்து திமுக காங்கிரஸ் எதிர்பார்க்கல. குறிப்பாக கிறிஸ்துவ ஓட்டுகளை அவர் தள்ளிட்டு போறாரு. கிறிஸ்டியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கன்னு ஒரு சிஎம் பேச வருதுன்னு நினைக்கிறாங்க. இவர் ஒன்னும் இழைச்சப்பட்டவர் கிடையாதுங்க. மெர்சல் படம் வந்து விஜய் 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 சொல்லிட்டு இருந்தாரு. மெர்சல் படத்துக்கு அப்புறம் ஜோசப் விஜய்னு தன்னோட சொந்த அடையாளத்தை காமிச்சது கிடையாது. ரைட், இஸ் அ மோஸ்ட் இன்ஆர்கானிக்லி க்ரோன் பர்சன். அவரோட சினிமா வாழ்க்கையில இருந்து பாத்தீங்கன்னாலே இந்த அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொல்லி கும்பகோணம்ல அவரே போட்டி வச்சுப்பாரு. போட்டிச்சு நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அவரே சொல்லிப்பாரு. இப்ப அரசியல் களத்திலயும் ஓட் பர்சன்டேஜ் வந்து கலெக்ஷன் பத்தி நேத்தி ஒன்று நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் பாப்பீங்களான்னு தெரியல. 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்ட்டு இந்த மொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எடுத்ததே விஜய் தான். தனக்கு தானே போஸ்டரை பிடிக்குது, தானே பணத்தை செலவு பிடிக்கிறது, நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கிறது, நான் தான் உலகத்திலே பெஸ்ட்னு சொல்லிக்கிறது. இந்த இன்னார்கானிக் இந்த பாட்டை வச்சு இது பண்றது, கோல்டு காயின் கொடுத்து போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் சினிமால ஒர்க் ஆகும், அரசியல் ஒர்க் ஆகாது. இங்க பாருங்க, ஒரு ஓட்டு வாங்குவதும் ஒரு கடினமான விஷயம்.
அந்த அம்மாவை பூத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து உங்க சிம்மல்ல ஓட்டு போய் வைக்கிறது எஃபர்ட். அந்த எஃபர்ட்டை நான் தான் விஜய் நான் ஒரு ஒரு ஃபேஸுக்காக நடக்கும் அப்படின்னா அது ஒருவருக்கு மட்டும்தான் நடக்கும். 2 பேருக்கு நடந்திருக்கு இல்லையோ. ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னொரு இறந்துட்டார். ஒருத்தர் எம்ஜிஆர், இன்னொருத்தர் மோடி. வேற யாரும் கிடையாது. நீங்களே குப்பர் அடிச்சு படுத்தாலும் நீங்க கஷ்டப்பட்டு தான் ஓட்டு வாங்கணும். நான் சொல்றது ஜெயலலிதா அம்மாவுக்கும் நடக்கல. ஜெயலலிதா அம்மாவும் ஓட்டு வாங்குவதற்கு மாவட்ட செயலாளர் எல்லாரையும் வச்சு ரொம்ப கட்டுக்கோப்பா ராணுவமா அந்த இது. சரி, நேத்து நீங்க பாத்தீங்களே எவ்வளவு வாட்டி சொன்னாங்க இந்த இதுல இந்த மாதிரி எகிரி குதிக்காதீங்க, குரங்கு சேஷ்டம் எல்லாம் பண்ணாதீங்க, ஆடாதீங்க, பெஞ்சு மேல ஏறி நிக்காதீங்க, மரத்து மேல ஏறி நிக்காதீங்க, ஸ்பீக்கர் மேல ஏறி நிக்காதீங்க, இங்கே அங்க தாவாதீங்க. அணில் சொல்றோம். அணில் என்ன பண்ணுதோ அதானே பண்ணிட்டு இருக்குங்க. அணிலா தானே இருக்காங்க. தாவுறது, குதிக்கிறது. இவங்களா பார்த்தா நீ ஓட்டு போடுவியாப்பா? இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்தா நீ நான் எதுவும் கேட்கல. நீ ஓட்டு போடுவியா சொல்லு. சிம்பிள். நீ ஓட்டு போடுவியா மாட்டியா? இப்படிப்பட்ட ஆளை பார்த்து ஓட்டு கேட்கறாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, நான் ஓட்டு கேட்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு அம்மா இருக்காங்க. இங்க இருந்து அப்படியே குச்சி அம்மா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு போடுவியா? இல்ல, போடவே மாட்டேன். நேற்று டிவியில பார்த்த லேடிஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அரசியல்ல ஜெயிப்பதற்கு ஒரு டிசிப்ளின் வேணும், அந்த கட்டுப்பாடு வேணும். தலைமை சொல்வது எந்த கட்சி தொண்டன் கேட்கவில்லையோ அந்த கட்சி ஜெயிக்காது, அந்த கட்சி விளங்காது, இந்த கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது. இப்ப விஜயோட பாலிடிக்ஸ் வந்து என்னதான் நம்ம பேசினாலும் அந்த நம்பர்ஸ் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் எடுக்க போகுது. அது யாருக்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும் நினைக்கிறேன்? திமுக தான் டேமேஜ் ஆயிருக்க போதா, இல்ல அதிமுகவுக்கு எந்த ஒரு டேமேஜ் நம்ம இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு 2021 மகளிர் ஓட்டு மாறிச்சுல. ஆமா, அந்த மகளிர் ஓட்டு அப்படியே வந்து இப்போ வந்து டிவி கேட்க அந்த மகளிர் ஓட்டு அப்படியே போகுது. சோ அந்த டிவி கேக்கு வந்து இந்த மகளிர் ஓட்டு செல்லும் போது எந்த 1000 ரூபாய் கொடுத்து இவங்க கவர்ந்தாங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குற பிசினஸே போயிடுச்சு. ஓகே. சோ பொலிட்டிக்கலி இட் இஸ் அஃபெக்டிங் ஆல் த பார்ட்டி. ஆனா ரிசல்ட் வரும்போது இது வந்து அதிமுக சாதகமாக தான் விஜயின் வருகை செல்லும் நான் நினைக்கிறேன். சரி, இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து அரசியல் களத்துக்கே வராம நம்ம வந்து இந்த மாதிரி மாநாடு போறது மூலியமாவே நம்ம அரசியல் களத்துக்கு நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு தைரியத்துல இருக்காரோ? அவர் தைரியத்துல இருக்காரோ, தைரியம் இல்லாம இருக்காரோ அதெல்லாம் தெரியல. அவர் மார்க்கெட் வைஸ் இஸ் வெரி டவுன், சினிமா வைஸ் இஸ் வெரி டவுன். கோ டு ஃபிளாப். அதுக்கு முன்னாடி 3 படம் ஃபிளாப். கடைசியா வந்து அவருக்கு எந்த படம் ஹிட் ஆச்சுன்றதை பார்த்தா தெரியும். ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிருக்கும், ஆர்கானிக்கா ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிருக்கும். அவரோட சினிமா வாழ்க்கை டவுன் ஆயிட்டே இருந்தது. இட்ஸ் அ மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். திமுக என்ன பண்ணிருக்குன்னா 3 படத்தோட காசோ 4 படத்தோட கால்ஸோ ஒரே கால் ஷீட்ல 4 படம் நடிச்ச மாதிரி ஒரு கணக்கு வந்து இதெல்லாம் வருது. அவர் திமுகவோட பி டீம் தான். நீ என்ன உருட்டி அன்புதாசன் வந்து என்ன விஜய் ஜெயிச்சுதோ நாகராஜ் சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா நடக்காது. நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். விஜயால ஜெயிக்க முடியாது. விஜயே ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு விஜயோட தொண்டர்கள் மேல் 100% நம்பிக்கை இருக்கு. சூப்பரா எப்படி எப்படிலாம் தோக்கடிக்குமா. நேற்று ஒண்ணும் இல்ல, அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, கட்சி தலைவர் பேசிக்கிட்டே இருக்காரா, அவரை பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு கிரௌடு கிளம்புது. இந்த மாதிரி ஒரு அரசியல் கூட்டம் வச்சு பாத்துருக்கீங்களா? இல்ல. பாத்துருக்கீங்களா? என் தளபதியை பார்த்துட்டே கிளம்புறேன் அப்படின்னா மாநாட்டுல என்ன பேசுறான்னு கூட கேட்கவா முடியாது இவரால? அவர் மாநாட்டுல என்ன பேசுறாங்க எங்களால கேட்க முடியாது. இந்த மாதிரி கிரௌட பாத்துருக்கீங்களா? நான் திருப்பி சொல்றாங்க இந்த மாதிரி குதிக்காதீங்க வராதீங்கன்னா முதல்ல அந்த வேலையை தான் செய்யறாங்க அவங்க. எந்த கட்சியாவது தந்த தொண்டர்களுக்கு பயந்து கிரீஸ் அப்ளை பண்ணி பாத்திருக்கீங்களா? இல்ல. அப்ளை பண்ணாங்க, டிவிக்கு அப்ளை பண்ணாங்க. சாப்பாடு போட முடியலங்க. தண்ணிக்கும் சாப்பாடுக்கும் நான் நண்பர்கள் போயிருக்காங்க, நாயா பேயா அலைய விட்டுருக்காங்க. நடுவுல மாட்டவங்க எல்லாம் வெளில வர முடியல. நீங்க இனிஷியலா மாநாடும் போது பைப்பு காமிச்சாலும் பரவாயில்ல தண்ணீர் அடி பண்ணிருக்காங்கன்ட்டு சேர உடைக்கணும். பைப் உடைக்க தெரியாதா என்ன? சேர் நீங்க சொல்றான் அங்க சேர் போட்டு வந்து சொல்றான் சேர் உடஞ்சு போச்சு. தியேட்டருக்குள்ள போனா சீட்டை கிழிக்கிறது, சேருக்குள்ள மாநாடுக்கு போனா சேரை உடைக்கிறது, ஆடியோ லைன்ஸ் போனா அங்க இருக்கிறத உடைக்கிறது. இதெல்லாம் என்ன டிசிப்ளின்? ஒழுக்கம் இல்லைன்னா அரசியல்ல ஜெயிக்க முடியாதுங்க. இது ஒழுக்கமற்ற கூட்டம். இந்த கூட்டத்தால் அரசியல்ல ஜெயிக்கவே முடியாது. உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ அன்பு.